அனைவருக்கும் வணக்கம். தசவாய்க்களின் செயல்பாடு, அதோட பயன்கள், அது எப்படி உடம்புல வந்து ரியாக்ட் ஆகுது, அதை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ஆனால் வணக்கம்ண்ணே, அந்த தசவாயுக்களை பற்றி சொல்லுங்கள். வணக்கம், வாழ்க வளமுடன். தசவாயுக்கள் அப்படிங்கிறது வந்து நம்ம உடம்புல வந்து 5 பஞ்சபூதங்கள் இருக்குல்ல. பஞ்சபூதங்கள் வந்து இயக்கத்துக்கு வந்து எப்போவுமே காத்தோட இயக்கம் அப்படின்றது தான் முதன்மையாக இருக்கும், எந்த இயக்கத்தை தொட்டாலும். அப்போ இந்த பஞ்சபூதங்களின் இயக்கத்துக்கு 5 விஷயமா பிரிஞ்சிருக்கு. 5 வாயுக்களுக்கு துணை வாயுவா, அதை உதவி செய்யக்கூடிய வாயுவா, அதுதான் ரெண்டும் சேர்த்து 10 வாயுக்களா சொல்லப்படுது. இப்போ உதாரணத்துக்கு அதோட பேரை கணக்கு பண்ணோம்னா பிராணன், அபானன், உதானன், வியானன், சமானன். இது எல்லாத்துக்கும் துணை புரியக்கூடிய வாயுக்கள் எதுனா நாகன், கூர்மன், கிருகரன், தேவதத்தன், தனஞ்சயன். அதாவது உடல் அப்படின்ற ஒன்று இருக்கு, உயிர் அப்படின்ற ஒன்று இருக்கு, ஸ்தூலம் அப்படின்னு ஒன்று இருக்கு, சூக்குமம் அப்படின்ற ஒன்று இருக்கு. இந்த ஸ்தூலத்துல வேலை செய்யறதுக்கு ஒன்று 5 இருக்குன்னா, இதை தொட்டு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உயிரின் இயக்கத்திலையும் அந்த சூக்கும நிலையில வேலைகளும் இருக்கு. அந்த நிலைகளை பார்க்கறது அந்த 5 துணை புரியக்கூடியது. இப்போ பிராணன் அப்படின்னா நம்ம நார்மலா இழுக்கக்கூடிய வாயுனா, அதை தான் ஆரம்ப காலத்துல வந்து இப்ப சயின்ஸ்ல வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த காலத்துல வந்து இப்படி தசவாயுக்களா பிரிச்சு வச்சிருக்காங்க. இப்போ உடல்ல வந்து ரத்தோட்டம் அப்படின்னு இருக்கு, வெப்போட்டம் அப்படின்னு இருக்கு, காற்றோட்டம் அப்படின்னு இருக்கு, உயிரோட்டம் அப்படின்னு ஒன்று இருக்கு, இது ஜீவ ஓட்டம், காந்த ஓட்டம் அப்படின்ற ஒன்று இருக்கு. இந்த 5 ஓட்டத்துக்கும், இந்த ஓட்டம்னாவே ஒரு இயக்கம் தானே. இந்த இயக்கம் அப்படின்றதுக்கு வந்து எப்பவுமே தலையாய ஒரு இயக்கமா இருக்கிறது காற்றின் இயக்கம் தான். அப்ப இந்த 5ஐயும் இயக்கிறதுக்கு 5 காற்று, பிராணன், அபானன், உதானன், வியானன், சமானன் அப்படிங்கிறது. இது 5க்கும் துணை புரியக்கூடியதான் மற்ற 5. இப்படி இந்த 10 வாயுக்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா, இந்த ரத்தோட்டத்துக்கு ஒரு வாயு வேலை செய்யும், பிராணன் அப்படின்றது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வெளியில கழிவுகள் அப்படிங்கிறதுக்கெல்லாம் அபானன் இருக்கும். சமானன் அப்படின்னா இப்போ இதில் மேலே கீழேன்னு இருக்கும் தெரியுமா, நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்குன்னு ஒன்று இருக்கணும். அதாவது ஏற்ற இறக்கங்கள் வந்து உடலில் ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கலாம். இதை நியூட்ரலைஸ் பண்ணுறது எதுன்னு கேட்டேன்னா இந்த சமானன். இந்த சமானனை தொட்டு உள்ளுக்குள்ள உயிருக்கு வந்து தனஞ்சயன்னு இதுக்கு துணை புரியக்கூடிய காத்து தான் உடலோட மொத்த ஆற்றல். இப்போ பிராணன் அப்படின்றது எவ்வளோ சக்தி வாய்ந்ததோ அதே சக்தி வாய்ந்தது தனஞ்சயன்னு சொல்லுவாங்க. இந்த சமானனுக்கு துணை புரியக்கூடிய ஒன்று அதுதான் உயிராற்றல், ஜீவகாந்தமாக நமக்கு வருது. அது உடலில் வந்து போதுமான அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து எந்த இடத்துலையுமே சோர்வு அப்படின்றது வராது, இயங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய தன்மை அப்படின்றது இருக்கும். அப்போ உடலை வந்து எப்போவுமே ஒரு சமச்சீராக இந்த ரத்தோட்டம், வெப்போட்டம், காற்றோட்டம் அப்படின்றது சீராக இயங்குனாதான் உள்ளே இருக்கக்கூடிய உயிரோட்டம் நல்லா இருக்கும், காந்த ஓட்டம் அப்படின்ற எனர்ஜி ஃபீல்டும் நல்லா இருக்கும். ஸோ இந்த 5 வாயுக்கள் தான் மொத்தமாகவே. இந்த 5 வாயுக்கள் அப்படிங்கிறதுல வந்து உடல் வந்து 3 கூறாக இருக்குது. ஸ்தூலம்னு சொல்லுவாங்க, சூக்குமம்னு சொல்லுவாங்க, அது இல்லாமல் நுண்ணுடல் அப்படின்ற ஒன்று சொல்லுவாங்க, உயிர் நிலை அப்படிங்கிறது. இந்த சூக்குமம்னு சொல்கிறேன் பாரு, அந்த நிலைக்கும் ப்ளஸ் ஸ்தூலத்துக்கும் நமக்கு வந்து இந்த 5 பிரிஞ்சிருக்கும். சூக்குமத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு பிராணன், அபானன், உதானன், வியானன், சமானன் அப்படின்ற ஸ்தூலத்துக்குன்னா, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கிருகரன், தேவதத்தன், தனஞ்சயன், நாகன், கூர்மன் அப்படிங்கிறதெல்லாம் சூக்குமத்துக்கு இருக்கும். ஸோ உள்ளே இருக்கக்கூடிய இந்த வேலைகளை செய்கிறத இப்படி பிரித்து பகுத்து பார்த்து வச்சுருக்காங்க. இப்போ இது எல்லா வாய்க்களும் சமநிலையில் நம்ம உடம்புல இருக்கணும். எங்கன்னா கூடனாலும் குறைச்சாலும் உடம்புல பாதிப்பு ஏற்படுமா? சமநிலையில் இருக்கணுங்கிறத காட்டிலும் இது அதன் வேலைகளை, ஏன்னா உள்ள எதுவுமே இல்லை அப்படின்னா ஒரு காத்துக்கு வேலை இருக்காது. ஆனால் எல்லா இடத்துலையுமே எல்லா காத்துக்குமே வேலை இருக்கும். இதை கையாளக்கூடிய தன்மை அப்படின்றது வந்து நம்மளுடைய இயல்பு வாழ்க்கையில் இருக்கணும். இப்போ இயல்பு வாழ்க்கையை சரியாக கரெக்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா நமக்கு வந்து இதை கையாளக்கூடிய தன்மை நம்மக்கிட்ட இருக்கும். இப்போ கண்ணிமைக்கிறது கூட ஒரு காற்று யூஸ் ஆகுதுன்னு சொன்னாங்க, அது ஆமாம். இப்போ வந்து நாகன், கூர்மன் அப்படின்னு சொல்கிறேன் பாரு. இந்த கூர்மன் அப்படிங்கிறது எப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு தூசி வந்துச்சுன்னா டக்குன்னு நம்ம வந்து கண்ணை மூடிக்கிறோம், பாதுகாக்குது. அந்த ஒரு ஸ்பைடர் சென்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த கூர்மையான சில விஷயங்களையும் கவனிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது அந்த கூர்மனுக்கு, நமக்கு அந்த கூர்மனுக்கு இருக்குது. சடனாக ரியாக்ட் ஆகும். ஸோ இது மாட்டம் ஒவ்வொரு காற்றுக்கும், அதாவது ஒரு காற்று இந்த வேலையை மட்டும்தான் செய்யுதுன்னு பிரிச்செல்லாம் பார்க்க முடியாது. இது எல்லாம் ஒரு காம்பினேஷன் தான். உடல்ல வந்து இடக்கலை அப்படிங்கிறது மனதை சார்ந்து இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, பிங்களை அப்படின்றது உடல் சார்ந்து இருக்கு, உடலின் இயக்க அறிவு சார்ந்து இருக்கு. ஸோ இது ரெண்டும் வந்து சேர்ந்தாதான் இது நிகழுமே ஒழிய தனித்தனியா இது மட்டும் இயங்காது, இது மட்டும் இயங்காது. அதே போல ஒன்றை தொட்டு மாறி மாறி எல்லா இயக்கத்துக்கும் எல்லா காத்தும் ஒத்துழைப்பு இருக்கும் அங்க. பட் அதுக்கு வந்து தலைமைத்துவம், இந்த வேலையை வந்து இந்த இப்போ இதய துடிப்பு அப்படிங்கிறது வந்து ரத்தத்தை பம்ப் பண்ணி உடம்பு முழுக்க அனுப்புற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு. அதுவே லங்ஸ் அப்படின்னா காற்றை பம்ப் பண்ணி உடம்பு முழுக்க அனுப்புற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்படின்னா இந்த 10
காத்துங்கிறது ஜென்ரலா காற்று தான், ஆக்சிஜன் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ள. அதுக்கு வந்து ஒவ்வொரு பிரிவா பிரிச்சு சில வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்காக அடையாளப்படுத்துறதுக்காக இந்த பேரை வச்சிருக்கோமே ஒழிய காத்துங்கிறது காமன் தான். இதுல வந்து அந்த தனஞ்செயன் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஹை ஃபியூல் மாட்டோம், உடம்புல எனர்ஜியை மட்டும் எனர்ஜி ஃபீல்டை மட்டும் பாதுகாக்கக்கூடியது. அது போதுமான அளவு இருந்ததுன்னா நம்ம ஆக்டிவா இருந்துகிட்டு இருப்போம். அது இருந்தாதான் மத்த எல்லா காத்துக்கும் வேலையே. தலையால காத்து பிராணன் உள்ள போய் அது தனஞ்செயனா மாறல ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள டக்குன்னு அப்படின்னா நமக்கு வந்து எனர்ஜியே கிடையாது. இப்ப இந்த எனர்ஜி இது இல்லை அப்படின்னா மத்த எதுக்கும் வேலை இல்லை. அப்படிங்கும் போது பிராணனும் தனஞ்செயன் அப்படிங்கிற ரெண்டும் இல்லைன்னு வச்சுக்கோ, மத்த எந்த காத்துக்கும் இங்க வேலை கிடையாது. அப்ப இது ரெண்டும் இருந்தாதான் மத்த இயக்கமே. அப்ப இது இல்லாம மத்தது இல்லை. ஆனா இது மட்டும் எல்லா வேலையும் செய்யுமானா செய்யாது. இப்ப இது வந்து எனர்ஜி ஃப்ளோவா இருக்கு அப்படின்னா, இப்ப கண்ணை இமைக்கிறது, நடந்து போறதுக்கு, எந்திரிக்கிறதுக்கு, சடனா நம்ம வந்து சாப்பிட்டா அதை செமிக்க வைக்கிறதுக்கு அப்படின்னு அங்கங்க சின்ன சின்ன பாட்டா சின்ன சின்ன வேலைகளை செய்யறதும் இந்த காத்தோட வேலைகள் தான். அதை பிரிச்சு பார்த்து பண்றாங்க. இப்ப மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம் அப்படின்னா இப்ப அநாகதம் மட்டும்தான் காற்றுக்குரிய மையமா அப்படின்னு கேட்டா கிடையாது. அது மொத்த சோர்ஸ் வந்து அதோட மெயின் பார்ட். இப்போ மூளையில வந்து ஒட்டுமொத்தத்துக்கும் டிசைன் பண்ணியிருக்கிற மாட்டோம். இப்ப காத்தோட ஒட்டுமொத்த டிசைனும் இந்த அநாகதத்தை தொட்டு இருக்கலாம். பட் மூலாதாரத்திலையும் காத்தோட தன்மை அப்படின்றது இயக்கத்துலதான் இருக்கு. அங்க ஒரு காத்து வந்து மையம் கொண்டு அங்க செய்ய வேண்டிய வேலைகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். சுவாதிஷ்டானம் அப்படிங்கிற இடத்துலயும் காற்றோட வேலை, ஏன்னா அங்க ஒரு இயக்கம் இருக்குன்னா அங்க காற்று இல்லாம அந்த இயக்கம் இருக்காது. அப்ப உடல்ல எங்கெல்லாம் இயக்கம் இருக்கோ அந்த எல்லா இடங்கள்லயும் காற்று அதன் வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த வேலைக்கு தகுந்த மாட்டம் இந்த வேலையை இந்த காத்து செய்யும், இந்த வேலையை இந்த காத்து செய்யும். வெளியில அனுப்ப வேண்டிய வேலைய ஒரு காத்துக்கும் அபானன் அப்படின்றதுக்கும் உள்ளுக்குள்ள வந்து கொஞ்சம் விழிப்புணர்வோட சமிக்கைகளை வந்து மூளைக்கும் மூளையிலிருந்து திரும்ப வாங்குறதுக்கும் கூர்மன் அப்படிங்கிறத காத்தும், உடலுக்கு அதுக்கு எனர்ஜி ஃப்ளோவாக இருக்கிறது தனஞ்செயன் அப்படின்ற காத்தும், இப்படி ஒவ்வொன்றா பிரித்து அந்த குறிப்பிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அந்த பேரை வச்சு கூப்பிட்றாங்க. சரி, இப்போ 4 மணிக்கு சொல்கிறாங்களே பிரம்ம முகூர்த்தத்தில், அப்போதைக்கு அந்த நம்ம அந்த நேரத்தில் அந்த சுவாசிக்கிற காற்றுல என்ன அதிகமாக இருக்கும்? ஆக்சுவலாக வந்து என்னன்னா ஃபில்டர் பண்ணது, அதாவது இந்த நார்மல் டைம் அப்படிங்கிறதுல வந்து மக்கள் நடமாறக்கூடிய டைம், வெளியில சுற்றுற டைம், அந்த கீழே இருக்கிற தூசிகள்லாம் நிறையா படிஞ்சிருக்கக்கூடிய நிலை. இப்போ நைட்டு முழுக்க வந்து இயக்கங்கள் அப்படின்றது ரொம்ப கம்மி. நார்மலாக காலங்காத்தால அப்படிங்கிறது நைட்டு முழுக்க பகல்ல இருக்க இயக்கத்தை காட்டிலும் பூமியோட இயக்கம் அப்படின்றது ரொம்ப சாந்தமா அமைதி அடைஞ்ச நிலையில இருக்கும். பனிகள்லாம் இறங்குதுல, போய் வெயில் இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? குளிர்ச்சி இறங்கும். குளிர்ச்சி அப்படிங்கறது வந்து தண்ணி மாட்டோம், கெட்டி பொருள் இருக்கிற தூசியெல்லாம் கீழே படிய வச்சிருப்போம். ஒரு இடத்துல இங்க குப்பை இருக்கு, நான் சும்மா தள்ளுறதுக்கும் தண்ணியை ஊத்தி தள்ளுறதுக்கும் அந்த இடத்தோட சுத்தத்தின் தன்மை வேற மாட்டா இருக்கும். அப்ப அந்த ஈரப்ப பதம் அப்படிங்கிறது இந்த காத்தோட இறங்கி மண்ணில் பதிகிறதுனால மேல இருக்க காற்று அப்படின்றது ரொம்ப பியூரா இருக்கும். இப்ப நீ காலையில வெள்ளனமா எந்திரிக்கும் போது அது கலங்கப்படுறதுக்கு முன்னாடி அதை சுவாசிக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. பியூரா நம்ம ஆக்சிஜனை உள்ள அனுப்பும் போது இன்னொரு மினரல்ஸ், இந்த விட்டமின்ஸ் அப்படிங்கிறது வந்து வெயில்ல இருக்கிறத காட்டிலும் இரவு நேரங்கள்ல வந்து அதிகமா இந்த பூமியோட மையப்பகுதிக்கு வந்து உந்தப்படுது, கீழ் நோக்கி கிராவிட்டி மூலமா கொண்டு வரப்படுது. அப்படிங்கிறதுனால சத்தும் அதிகம்னு சொல்றாங்க. ஸோ அதை நம்ம சுவாசிக்கும் போது எனர்ஜி லெவல்லையே நமக்கு வந்து இன்க்ரீஸ் அதிகமாகும். அப்படி படிச்சிருக்கேன் நான். பட் சயின்டிஃபிக்கா என்ன அப்படிங்கிறது தெரியல. ஆனா என்னோட அனுபவத்துல நான் சொல்லணும்னா, வெள்ளனமா எழுந்திரிச்சிட்டு நான் சும்மா நடந்து போனாவே என் மூக்கடைப்பு அப்படின்ற பிரச்சனை இருந்ததுன்னா அது ரிலீவ் ஆயிரும். எனர்ஜி வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். இன்னொன்று, நம்ம 9 மணிக்கு எழுந்திரிச்சு அன்னைக்கு முழுக்க செய்யக்கூடிய வேலையை நீங்கள் வெள்ளனமா எழுந்திரிச்சிருந்தா அப்படின்னா ஒரு 2-3 மணி நேரம் முன்னாடியே செஞ்சு முடிச்சிருவேன். இப்போ காலையில் 4 மணிக்கு எழுந்திரிக்கிறது ரொம்ப நல்ல, உடம்புக்கும் தூய்மை புத்துணர்ச்சியாக இருக்கும். ஓகே, இந்த தகவல் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குருவே துணை, குரு வாழ்க.